லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் முழு வாங்கியிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் எப்படிங்க இருக்கு? நல்ல தரமான மாடு இருக்கிறதால அதே சொல்ற கரை வரதால தான் அண்ணாவில் வந்து மாடு இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் டைமில் உங்கள் கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் ஆகிற மாதிரி மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். கௌதம் அண்ணாக்கும் 1.5 வருஷமா ஃபாலோ பண்ணேன். ரொம்ப மனசுக்கு திருப்தியாக எடுத்து கொடுத்துருக்காரு. அது இந்த 1.5 வருஷம் ஃபாலோ பண்ணது ஒர்த்து பக்கா ஒர்க் பண்ணிட்டாரு. அண்ணனை நம்பி வந்தோம். அண்ணன் அதே மாதிரி சூப்பராக எடுத்து விட்டாங்க. ஒரு மாடு வாங்கலாம் வந்தோம், பார்த்தா பட்ஜெட்டுக்குள்ளேயே 2 மாடா அமைஞ்சிருச்சு. அண்ணன் சொன்னாங்க, வாங்கியாச்சு. ஒரு 25 லிட்டர் கெப்பாசிட்டியில் ப்ரீடு மாடாக கேட்டிருந்தாங்க. 3மே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். நான் மாடு 3மே 2ஆம் நீத்து மாடு. ஆவரேஜாக ஒரு 20 லிட்டருக்கு மேலே கறக்கும். மாட்டப்படி வர்ணிக்கலாம். மாடு தங்கன்னு கூட சொல்லலாம், டைமண்ட்னு கூட சொல்லலாம். ஆனா கஸ்டமர் வாங்கிட்டு போன கஸ்டமர் பேசணும். அண்ணா வணக்கம். வணக்கண்ணா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரோடுக்கு வந்துட்டோம். ஆமாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாதி வியாபாரம் முடிச்சிட்டிங்க. ஆமாங்க. ஸோ இடையிலே வந்து நம்ம வீடியோவும் ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பா. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா லாங்லேருந்து வர கஸ்டமர் வந்து ஒருத்தர வெளியே போயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பேசி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இடையிலே வந்திருக்கீங்க. ஆமாங்கண்ணா. ஸோ கையில் 3 மாடோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோவை ஆரம்பிச்சிட்டோம். ஆமாங்கண்ணா. ஸோ எந்த ஊருக்கு போகுதுண்ணா அந்த மாடு? திருவண்ணாமலை ஆர்னி போகுதுண்ணா. திருவண்ணாமலைண்ணா? ஆமாங்கண்ணா. ஓகே. ஸோ கஸ்டமர் யாருன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா. ஸோ வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் காட்டிடலாமா? காட்டிடலாண்ணா. போய் வாங்க. அதனால் நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆறுலேருந்து வரேன். வணக்கண்ணா. அதுக்கு மாதிரி 4-5 வாட்டி பார்த்துருப்பேன் சேனலில். எனக்கு அதாவது கருங்கல் பாளையத்துக்கு நீங்கள் பழைய ஆள் தான். பழைய ஆள், சிந்தாமணியும் பழைய ஆள். ஸோ அண்ணன்கிட்ட வந்து வர பழைய ஆள் ஆகிட்டார் அவர். நல்ல தரமான மாடு எடுத்து கொடுத்தா நம்ம வெளியே எங்கேருந்து போகிறோம் அண்ணா தான் வர முடியும். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம் நினைக்கிறேன். ஆமாம், 5ஆவது டைம். 4 டைம் போயிட்டோம். வந்து 4 டைம் வாங்கிட்டீங்க. சிந்தாமணியில் 2, கருங்காலத்தில் 2. ஓகே. ஸோ எல்லாமே அண்ணன் செலெக்ஷன் தான். அண்ணன் சில அண்ணன் சொல்கிறது அதுக்கு தான் 5ஆவது வாட்டி வர வச்சுக்கிறார் அண்ணன். சரிங்க. ஸோ இந்த முறை எத்தனை 3 மாடு வாங்கிருக்கீங்க? 3 மாடு எடுத்துறேண்ணா. ஸோ எந்த மாதிரி செலெக்ஷன்னா? 25 லிட்டர் கறவை சொன்னோம், பட்ஜெட் விலையில சொன்னோம். அண்ணன் டப்புன்னு எடுத்து கொடுத்துறாரு. சரிங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் முழு வாங்கியிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் எப்படிங்க இருக்கு? அது நல்லா இருக்கிறதால நான் அண்ணங்களை தேடி வந்து மாடு எடுக்கிறோம். அது பற்றி குறை இருந்தால் எது சொல்றதுன்னா இது அந்த நல்ல தரமான மாடு இருக்கிறதால அதே சொல்ற கரை வரதால தான் அண்ணங்களை வந்து மாடு எடுக்கிறோம். சரிங்க. கஸ்டமர் வந்து ரிப்பீட்டடாக வருவாங்க. ஆமாங்க. ஸோ ஒரு டைம் வாங்கியிருந்தாங்கன்னா இன்னொரு டைம் வருவாங்க. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா 5ஆவது முறைன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா. ஸோ அந்த அளவுக்கு நம்பிக்கையாக வாங்கி கொடுத்தா மட்டும்தான் வர முடியும். கண்டிப்பாண்ணா. சும்மாலாம் வர முடியாது. ஏன்னா வந்து முதல் போடுறாங்க. ஆமாங்க. ஸோ டெய்ரி ஃபார்ம் ஆரம்பிக்கிறாங்க. ஆமாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரெடி பண்றாங்க. வியாபாரி மத்தியிலே நம்மள தேடி வராங்க. நம்ம பொருள் தான் பேசுது. கண்டிப்பா நம்பிக்கை இருக்கணும். கண்டிப்பா. நம்ம சொன்ன மாதிரி கறவையும் எடுத்து கொடுக்கணும். கண்டிப்பா. ஸோ எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இன்னி வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கீங்க? அண்ணா அவங்களும் ஒத்துழைக்கிறாங்க. நம்ம மாடு எடுத்து கொடுத்தா அவங்களும் கொண்டு போய் பராமரிக்கிறாங்க, நீட்டா ஃபார்மை மெயின்டைன் பண்றாங்க. சரி. அந்த அளவுக்கு நம்ம சொன்ன அளவுக்கு அவங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்றதுனால தான் சக்சஸ் பண்றாங்க. அவங்களும் ஃபார்ம் டைப் தான் சொல்லியிருக்காங்க. போய் ஃபார்ம் டைப் மாடு தான் கொடுத்துருக்கோம். ஆவரேஜா ஒரு 20 லிட்டர் குறையில்லாம கறந்துட்டு இருக்காங்க. சரிண்ணா. இன்னைக்கான செலெக்ஷன் பாத்தீங்கன்னா 3 மாடு பாக்குறோம். 3மே கண்ணு மாடு. 3 மாடு பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. ஆமாண்ணா. இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4 பல்லுங்கண்ணா. தலைச்சங்கடாரி தான். இது தலைச்சண்டே ஒரு 20 லிட்டருக்கு மேல கறக்குங்கண்ணா. சரி. சீம்பால் தான் அது. இது பாத்தீங்கன்னா 2ஆம் நீத்துங்க. இது ஒரு 25 லிட்டர் கறக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா 2ஆம் நீத்து. அது ஒரு 20 லிட்டருக்கு மேல கறக்கும்னா சீம்பால் நைட்டு தான் கண்ணு போட்டுருக்கு. ஓகே. இதுல வந்து ஒரு மாடு மட்டும் கண்ணு போட்டுச்சுனா? 3மே கண்ணு மாடு. 3மே கண்ணு மாடு. ஆமாங்க. என்ன கண்ணுண்ணா? அண்ணா 2 காலக்கண்ணு 1 பொட்டை கண்ணு. பொட்டை கண்ணு. ஆமாங்க. அண்ணா 5ஆவது முறை வந்துட்டீங்க. ஸோ 3 மாடும் பார்த்தீங்கன்னா ஜனவரி பர்ச்சேஸ்னா, அடுத்து பிப்ரவரி பர்ச்சேஸ்க்கு, மார்ச் பர்ச்சேஸ்க்கு வந்திருந்தா இருப்போம். நீங்கள் வீடியோ எடுத்து தான் இருக்கும். அதாவது பொங்கல் தீபாவளி பர்ச்சேஸ் மாதிரி அண்ணன் சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு மாடு வாங்குறதுக்கும் சந்தைக்கு வரதும் சகஜமாயிடுச்சு அண்ணனுக்கு. கண்டிப்பா. அண்ணன் சொன்ன டார்கெட்டுக்கு அண்ணன் எடுத்து கொடுத்துருவார் மாடு. மெயின்டைன் பண்ணுறது நம்ம வேலை. அதில் குறை இல்லாமல் கறக்கும் மாடு. அவர் சொல்றதுல எதுவும் குறை இருக்காது. ஓகே. இது பொங்கல் பர்ச்சேஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அப்படி கூட எடுத்துக்கலாம். அடுத்த மாதம் வருவீங்க. நியூ இயர் பர்ச்சேஸ் கூட எடுத்துக்கலாம். நியூ இயர் எடுத்துக்கலாம். ஆமாம். ஸோ இன்னும் தீபாவளி இருக்கு சந்தைக்கு வருவீங்க? தீபாவளி இல்லை, அண்ணங்களை வந்து மாசத்துக்கு ஒரு 3 மாதம் தீபாவளி வரைக்கும் வருவீங்க. ஆமாம். அடுத்த வருஷம் 2027, 28 தொடர்ந்து தான் இருக்கும். அண்ணன் டார்கெட் பண்ணி நாங்கள் 100 மாடு டார்கெட் பண்ணி வச்சுக்கிறோம். இது வரைக்கும் 20, 21 மாதிரி ஆயிடுச்சு. 80 மாடு வரைக்கும் அண்ணங்களை எடுத்துன்னு இருப்போம். அதுக்கப்புறமா டெவலப் பண்ணி தான் இருப்போம். ஓகே. ஸோ நீங்கள் நேரமாக கிளம்புறீங்கன்றதால அண்ணன் இது பண்ணுறோம். ஸோ வீடியோ வந்து முன்னாடி முடிச்சிட்டோம். ஸோ கிளம்புறீங்களாண்ணா? நான் பேசி வீடியோ போட்டு தான் தெரியணும்னு இல்லை, அப்படியே ஒரு சுத்து காமிங்க. பப்ளிக்கே தெரியும். அவங்களே வீடியோ பார்த்துக்கிறாங்க. அவங்களோட இது வந்து உங்களுக்கே புரிஞ்சுக்கிறோம். அவங்க இதில் போயெல்லாம் பேச முடியாது, மாற்றியெல்லாம் பேச முடியாது. அவங்களும் நாளைக்கு பார்ப்பாங்க வீடியோ. ஓகே. கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து மாடு எடுக்கணும்னு வர அண்ணன் சொல்லியிருந்தாரு. ஸோ அதையும் எல்லா கஸ்டமரும் வருவாங்க அடுத்தடுத்து. ஸோ அதையும் பார்ப்போம்.
ஸோ நீங்கள் நேரமாக கிளம்புறீங்க அப்படின்றதால முன்னாடி முடிச்சிட்டோம். ஓகே சரிண்ணா, அடுத்த முறை பார்க்கலாம். ஓகே நன்றிண்ணா. ஓகே, கஸ்டமர் வந்து ஹாப்பி. ஆமாங்கண்ணா. ஸோ எப்பயுமே போல் அவர் வந்து அவரே பேசிட்டாரு. கண்டிப்பா சரி, நம்ம பேச விட மாட்டார், அந்தளவுக்கு அவரே பேசிடுவார். சந்தோஷம் இருக்கனால தானே பேசுவாங்க. கண்டிப்பாக, ஏன்னா தொடர்ந்து நம்மளுக்கு வந்து வராரு. நம்மளும் பார்த்தீங்கன்னா அவருக்கு சரியான செலெக்ஷனும் கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பா. சரி, அவருக்கான 3 மாடும் பார்த்துட்டோம். ஆமாங்கண்ணா. ஸோ அடுத்து எந்த கஸ்டமர்? அடுத்து பார்க்கலாம்ண்ணா. கொளத்தூர் ஒரு 6 மாடு போகுதுங்கண்ணா. கொளத்தூர். ஆமாங்கண்ணா. ஸோ கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. ஆமாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாடு. சொல்லுண்ணா. ஒரு 6 மாடுனா அவங்க ஃபார்ம் டைப்பு. நம்மள தொடர்ந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல ஃபாலோ பண்ணிருக்காங்க. சரிங்க. அவங்க ஏரியாக்கு தகுந்த மாதிரி ஃபார்ம் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ வந்திருக்காங்க. பாத்தீங்கன்னா 6 மாடு வந்து பாத்தீங்கன்னா தலச்சங்கடையில ஒரு 3, ரெண்டாணியத்துல ஒரு 3, மொத்தம் ஒரு 6 மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். 6 மாடு. ஆமாங்கண்ணா. ஸோ கஸ்டமர் கேட்டு வந்ததும் 6 தானே? ஆமாங்கண்ணா. மொத்தம் 12 மாடு கேட்டாங்க. இந்த வாரம் 6 எடுத்து கொடுத்துருக்கோம். அடுத்த வாரம் ஒரு 6 எடுக்கணும். எதனால 6 மிஸ் ஆச்சு? செலெக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருந்தது. கம்மி? ஆமாங்க. ஏன்னா வரது கம்மியா அப்படின்னா? மாடு வந்திருந்தது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாடு இல்லைங்கண்ணா. ஸோ ஃபார்ம் டைப் அப்படின்றதால பார்த்து எடுத்தீங்க? கண்டிப்பாண்ணா. செலெக்ஷன் பண்ணி தான் எடுத்து கொடுத்துருக்கோம். 6 மாடும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும். 6மே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டாப் குவாலிட்டியா தெரியுது. எல்லாமே டாப் குவாலிட்டி தான். ஸோ மாடை பத்தி பார்ப்போம். பார்க்கலாங்கண்ணா. அதுக்கு முன்னாடி கஸ்டமர்ட்டையும் பேசுவோம். பேசுங்க. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. சொல்லுண்ணா. நான் மேட்டூர் வந்து குளத்தூர் பக்கத்துலங்கண்ணா, பெரிய தண்டாவிலேருந்து வரேங்கண்ணா. கௌதம் அண்ணா ஒரு 1.5 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்கண்ணா. 1.5 வருஷமா? ஆமாங்கண்ணா, 1.5 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அப்புறம் இன்னைக்கு கால் பண்ணிட்டு வந்தாங்கண்ணா. எனக்கு நல்ல திருப்தியா எடுத்து கொடுத்துருக்காருண்ணா மாடு. திருப்தியா இருக்குண்ணா? திருப்தியா இருக்குங்கண்ணா. ஸோ என்ன பிடிச்சது நான் இன்னைக்கான செலெக்ஷன்ல உங்களுக்கு? ஏங்கண்ணா 6 மாடுமே நல்லா இருக்குண்ணா. டாப்பா தான் இருக்கு. டாப்பா தான் இருக்கு. டாப்பா தான் இருக்கு. ஒண்ணும் சரிண்ணா. எத்தனாவது ஈத்து மாதிரி வாங்கிருக்கீங்க? ஏங்கண்ணா 2ஆம் ஈத்து ஒரு 3ங்கண்ணா. கலத்த ஈத்து ஒரு 3ங்கண்ணா. ஸோ அந்த மாதிரி வாங்கிருக்கீங்க? அந்த மாதிரி வாங்கி. கலந்த மாதிரி வாங்கிட்டீங்க? ஏங்கண்ணா கலந்த மாதிரி வாங்கிட்டீங்க? ஆமாண்ணா, கலந்த மாதிரி வாங்கிட்டேன். சரிங்கண்ணா. ஆமாக்கு வேண்டிங்கண்ணா. கரெக்டாக எடுத்து கொடுத்துருக்காருண்ணா. கௌதம் அண்ணா ஃபாலோ பண்ணி ரொம்ப வருஷம் 1.5 வருஷமா ஃபாலோ பண்ணேன். ரொம்ப மனசுக்கு திருப்தியாக எடுத்து கொடுத்துருக்காருண்ணா. அது இந்த 1.5 வருஷம் ஃபாலோ பண்ணது ஒர்த்து பக்கா ஒர்த்து பண்ணிட்டாருண்ணா. நீட்டாக எடுத்து கொடுத்துருக்காரு. சந்தோஷங்கண்ணா. நமக்கு சந்தோஷம் தான். சந்தோஷம். நீங்களும் பேசுங்க. பேசுங்க. சொல்லுண்ணா. எல்லாரும் சேர்ந்து ஃபாலோ பண்ணீங்களா, நீங்க மட்டுமாண்ணா? இல்லை, நான் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன். இதெல்லாம் என் ஃப்ரெண்டுங்கண்ணா. அதனால கூட. ஸோ மாடு உங்களுக்கு தான்? மெயின் இவரு தான். பிரசாந்த் அண்ணா தான் நம்மள எப்பயுமே கூப்பிட்டே இருப்பாரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 3 பேர். ஸோ இவங்க எல்லாமே செலெக்ஷன் பார்க்க வந்தவங்க? கண்டிப்பா. ஓகே, எல்லாம் கேங்கா வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு? முடிஞ்சதுங்கண்ணா. நேரமா வந்தீங்களா அப்படிங்க? ஆமாண்ணா, ஒரு 2:30க்கு வந்துட்டோங்கண்ணா. இங்கே 2:30க்கு வந்துட்டோங்கண்ணா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணி 9 மணி ஆக போகுது. ஆமாங்கண்ணா. நீட்டாக எடுத்து கொடுத்துட்டாருங்கண்ணா. இப்போ லோட் பண்ண வேண்டியதாண்ணா? இப்போ லோட் பண்ண வேண்டியதுதான். ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. சொல்லுண்ணா. அவர் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷமா ஃபாலோ பண்ணாரு. ஆமாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் ஒர்த்துன்ட்டாரு. கண்டிப்பா. ஸோ அவருக்கு வந்து எந்த அளவுக்கு இப்போ பார்த்து, ஏன்னா ஃபார்ம் டைப் அப்படின்னும் போது நிதானமா எடுக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈத்து மாடலா எடுத்து கொடுத்துட்டா அவங்களுக்கு கொஞ்சம் மெயின்டைன்ஸ் பண்றது சிரமம். ஏன்னா கெடாரி எடுத்து கொடுத்துட்டா ஒரு பால் 2 லிட்டர் கம்மி எச்சு. ஆனா பொருள் 200 ரூபா எடுத்து கொடுத்தோம்னா ஒரு 4-5 கண்ணுக்கு அவங்க வச்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான். மாடு மாத்துறது இல்ல அடிக்கடி. அதனால தலைச்சுன்னு 2ஆம் ஈத்து மாடு தான் மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். மாடு வந்து ஒரு முதலாயிடும். முதல்ல கண்டிப்பா. ஏன்னா நம்ம எடுத்துக்கிற ஒரு பொருள் தெளிவா இருந்துட்டா கண்டிப்பா ஒரு 3-4 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கறக்கிறது மெயின்டைன் பண்றது மட்டும் தான். கண்டிப்பா. சரிங்கண்ணா. அப்படியே ஒரு மாடு பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்லாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் மாடு பாக்குறது பாத்தீங்கன்னா 4 பல்லு தலைச்சங்கடைங்கண்ணா. 4 பல்லு? ஆமா, ஜெர்மன் பிரீடுங்க. மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 5 to 20 நாள் ஆகும்னா கண்ணு போடுறதுக்கு. சரி. அடுத்து பாத்தீங்கன்னா இது 6 பல்லுங்கண்ணா. இதுவும் பாத்தீங்கன்னா தலைச்சங்கடாரி தான். 4 பல்லு தலைச்சங்கடாரி தான். இது 4 பல்லு? ஆமாங்கண்ணா. இது பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 நாள் டைம் இருக்கு. 20 நாள்? ஆமாங்க. இது பாத்தீங்கன்னா 6 பல்லு 2ஆம் ஈத்து மாடுங்கண்ணா. 2ஆம் ஈத்து? ஆமா, ஒரு 20 லிட்டருக்கு மேல கறக்குன்னா இன்னொரு 25 நாள் டைம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 4 பல்லு தலைச்சங்கடாரிங்க. இது நல்ல குவாலிட்டியான மாடு. இது ஒரு 20 லிட்டர் கறக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் டைம்ல உங்க கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் ஆகிற மாதிரி மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். இதுவும் பாத்தீங்கன்னா 4 பல்லு தலைச்சங்கடாரி. அடுத்து பாத்தீங்கன்னா ஆல் பிளாக்ல ஹெவியான சைஸுங்கண்ணா. இது மட்டும் போனோடனே கண்ணு போடுன்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னொரு 2 நாள்ல கண்ணு போட்டுக்குங்கண்ணா. நல்ல பை ஒரு 25 லிட்டர் பக்காவா கறக்கும். கண்டிப்பா. கௌதம் அண்ணா சொல்லிட்டாரு. ஒவ்வொரு மாட்டை பத்தி சொல்லிட்டாரு. எத்தனை லிட்டர் கறக்கும், எத்தனாவது ஈத்து எல்லாம் உட்பட எல்லாமே சொல்லிட்டாரு. ஸோ உங்ககிட்டயும் பேசிட்டோம். ஸோ நீங்களும் ஒர்த்துன்னு ஒரே வாரத்திலே முடிச்சிட்டீங்க. ஸோ அடுத்து எப்போ வர போறீங்க? அடுத்த வாரம் வரேங்கண்ணா. அடுத்த வாரம்? ஸோ 12 மாடு சொல்லியிருந்தீங்கல்ல? ஓகே. இந்த வாரம் செலெக்ஷன் கம்மின்றதால விட்டாரு. அடுத்த வாரம் ஒரு 6 எடுத்துக்கலாம். அடுத்த வாரமே வரீங்க? சரிங்கண்ணா. வாங்க. அடுத்த வாரமும் இதே மாதிரி செலெக்ஷன் அமையும் நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணா. அமைச்சு கொடுப்பாரு கௌதம். சரி, மாடு கொடுத்தலாமாண்ணா? கொடுத்துலண்ணா. அப்படியே கொடுக்குற போது 10 லட்சம் ரூபா முதல்ல அவனை வாங்கண்ணா. அப்படி முடிச்சுங்கண்ணா. சரி, ஓகே. ரொம்ப சரி, ஓகே. ஏதிங்க பாட்டி. பிரதர் வணக்கம். வணக்கம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாடு பார்க்குறோம். ஸோ 5 நீங்கள் தான் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? மதுரையிலேருந்து வரேன். மதுரையிலேருந்து. சரிங்க. இப்போ 5 மாடும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. சொல்லுங்கள், எப்படி கேட்டு வாங்கினீங்க? நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஏற்றப்பல வேணும்னு சொல்லுவோம். அண்ணன் செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. சரிங்க. ஸோ நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு பிகினராக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. இப்போ என்ன ஒர்க் பண்ணுறீங்க?
நான் பெங்களூர்ல ஒர்க் பண்றேன். பெங்களூர் ஒர்க் பண்றீங்க. ஸோ இந்த மாடலாம் யார் வீட்டில் பார்த்துப்பாங்களா எப்படிங்க? ஆமா, அண்ணாவும் அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா அம்மா பார்த்துப்பாங்க. ஸோ ஓகே, பெங்களூர்ல ஒர்க் பண்ணாலும் ஸோ வீட்டில் டெய்ரி ஃபார்ம் வந்து ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ உங்க முயற்சியில் வாங்கிருக்கீங்களா? ஆமா. சரிங்க, ஒவ்வொரு மாடம் அதே எங்களுக்கு அப்படி சொல்லுங்களேன். இது வந்து இது ஜெர்சிங்கண்ணா. இது வந்து கண்ணு மாடு. கண்ணு மாடு? ஆமாங்கண்ணா, இதுதான் அதோடைய கண்ணு. என்னோட கண்ணுங்களா? ஆமா, கிடாரி கண்ணு. கிடாரி கண்ணு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இது நாலுமே வந்து ஹெச்எஃப்ங்கண்ணா. இதுல இது மட்டும் கண்ணு மாடு. கண்ணு மாடு. ஆமா, மத்த இதுவும் பார்த்தீங்கன்னா ஜெர்சி தான். ஆமா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்ணுங்களா எப்படிங்க? இல்ல இது மட்டும் கண்ணு மாடுங்கண்ணா. இதுவும் அதுவும் சினையா இருக்குங்கண்ணா. இதுவும் சினை. 3 சினை 2 கண்ணு மாடுங்க. அது 3 சினை 2 கண்ணு. 2 கண்ணு. சரிங்க, இப்படி நம்ம பிளான் பண்ணதா எப்படிங்க? இல்ல நம்ம எல்லாமே கண்ணு மாடா கேட்டோம். அண்ணன் வந்து எல்லாமே கண்ணு மாடு வேண்டாம், 2 மட்டும் கண்ணா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் சஜஷன் அப்படி பண்ணாரு. ஆமா, அவர் சஜஷன் சொல்லியிருந்தாரு. சரி, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு தகுந்தாப்புல அங்க போய் செட் ஆகி அடாப்ட் ஆயிட்டு கண்ணு போட்டா கொஞ்சம் வசதியா இருக்கும்னாரு. அதுக்கேற்ற மாதிரி எடுத்து. அதாவது இப்போ நீங்க மாடு வாங்கி வீட்டில் கொடுத்துட்டு நீங்க வேலைக்கு போயிடுவீங்க? ஆமாங்கண்ணா, நம்மளும் பார்த்துப்போம் நமக்கு டைம் கிடைக்கிறப்ப. அதே மாதிரி அவங்களும் இருப்பாங்க. சரிங்க, வீட்டில் சப்போர்ட் பண்றீங்க? வீட்டில் சப்போர்ட் பண்ணுவோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் வாங்கி கொடுக்குறது தான்? ஆமாங்க, நானும் அண்ணாவும் சேர்ந்து பண்ணுறோம். நீங்களும் அண்ணனும் சேர்ந்து பண்ணி வந்தது நீங்கள் மட்டுமே அப்படிங்க? அண்ணா வந்திருக்காரு, சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட போயிருக்காரு. சரிங்க, ஓகே. இந்த 5 மாடு எப்படிங்க இருந்துச்சு உங்களுக்கு? செலக்ஷன் திருப்தியாக இருந்துச்சுண்ணா. ஓகே. உங்க ஐடியாவா இல்லை அவருடைய ஐடியாங்களா இந்த மாடெல்லாம் நல்லா இருக்குன்றது? நமக்கு இதில் பெருசாக ஐடியா எதுவும் தெரியாதுங்க. ஏன்னா இது இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுனால எல்லாமே நம்ம பெருசாக அனுபவம் இல்லை. அதனால் அண்ணன்கிட்ட கேட்டிருந்தோம், சொல்லியிருந்தோம் இந்த மாதிரிலாம் தேவை இருக்குன்னு. அதுக்கேற்ற மாதிரி அண்ணன் பார்த்து எடுத்து கொடுத்தாரு. ஸோ உங்கள் தேவையை சொல்லிட்டீங்க, அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நீங்களும் வாங்கிட்டீங்க? அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் எடுத்துருக்கோம். ஸோ அதில் 2 கண்ணு மாடு 3 சென மாடு. ஆமாம். இந்த 3மே எவ்வளோ நாள் இடைவெளியில் கண்ணு போடுன்னு நினைக்கிறீங்க? 1 வாரம் சொல்லியிருக்காங்கண்ணா. அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும். 1 வாரம்? 1 வாரம் 5 நாள் சொல்லியிருக்காரு. 5 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒன்றா போடுன்னு எதிர்பார்க்கலாம். ஆமாங்க. சரிங்க, வந்தது திருப்தி? திருப்திங்கண்ணா. ஓகே, நன்றிங்க. நன்றிங்க. அக்கா வணக்கம். வணக்கம். ஸோ ஃபேமிலியாக வந்திருந்தீங்க மாடு வாங்குறதுக்கு. ஸோ சந்தைக்கு புதுசாக எப்படிங்க? புதுசு தானுங்களா? சரிங்க, 2 மாடு வாங்கிருக்கீங்க. செவலையில் 1, சிவாஜி செப்பில் 1 வாங்கியிருக்கீங்க. சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு சந்தையோட? எப்படி இருந்துச்சு? அண்ணனோட செலெக்ஷன் எப்படி இருந்துச்சுங்க? அண்ணனோட செலெக்ஷன் நல்லா இருந்துச்சு. யூடியூப் பார்த்து தான் நாங்கள் ஒரு 2 மாசமா யூடியூப் பார்த்தோம். ஓகே. பார்த்துட்டு போன வாரம் அண்ணன் வந்து மீட் பண்ணாங்க. அண்ணன் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால நான் வர முடியல. அதனால இந்த வாரம் வர சொல்லியிருந்தாங்க. நாங்களும் நேற்று கிளம்பையில் ஒரு 5 மணிக்கு கிளம்புனோம். ஃபோன் அடித்தோம், அட்டன் பண்ணாங்க. ஒரு 3 மணிக்கு வர சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் 3 மணிக்கு வந்துட்டோம். வந்தோட்டி மாடு காமிச்சதுல எனக்கு அந்த மாடு பிடிச்சிருந்தது. ஒரு வெயிலுக்கு அதுதான் செட் ஆகும். எந்த மாடுக்கா? அந்த பக்கம் இருக்க சரிங்க. அதுக்கப்புறம் ஒரு மாடு எடுக்க தான் வந்தோம். அப்புறம் ஜிவாஜி ஹெச்எப் வந்து ரேர்ன்றதுனால இதையும் பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாடை பார்த்தீங்க? ஆமா, அதை எடுத்துட்டு வரையில யதார்த்தமா பார்த்தோன்னே பிடிச்சது. ஓகே, அதனால இது எடுத்துட்டீங்க? இதை எடுத்துட்டோம். சரிங்க, எனக்கு தெரிஞ்சு தம்பி தான் வீடியோ பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாண்ணா. அவர் தான் கூட்டு வந்தாருங்களா? அவனோட இதுதானா, 10th படிக்கிறாரு. அவரே இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டு வந்திருக்காரு. நம்ம வந்து அந்த அளவு வீட்டில் ஒரு 10 மாடு வச்சிருக்கோம். இருந்தாலும் கௌதம் பண்ண வீடியோ பார்த்து கொஞ்சம் பிடிச்சதுனால வந்து. ஓகே, ஸோ அப்போ தம்பிக்கிட்டே பேசிடுவோம். வேற வணக்கம். வணக்கம். ஸோ சொல்லுங்க, எவ்வளோ நல்லா வீடியோ பார்க்குறீங்க? அண்ணன் வீடியோ 6 மாசமா பார்த்துட்டு இருக்கோம். 6 மாசமா? அண்ணனை பிடிக்கும். அண்ணன் செலெக்ஷன் எப்பவுமே சூப்பரா இருக்கும். அதனால அண்ணனை நம்பி வந்தோம். அண்ணன் ரெஸ்பான்ஸ் கரெக்டா பண்ணாங்க. ப்ராப்பரா எப்போ கால் பண்ணாலும் அண்ணன் எடுத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. அதனால அண்ணனை நம்பி வந்தோம். அண்ணன் அதே மாதிரி சூப்பரா எடுத்து கொடுத்தாங்க. ஒரு மாடு வாங்கலாம் வந்தோம், பார்த்தா பட்ஜெட்டுக்குள்ளேயே 2 மாடா அமைஞ்சிருச்சு. அண்ணன் சொன்னாங்க, வாங்கியாச்சு. அதாவது வீடியோ பார்த்து நீங்க நல்லா பேச ஆரம்பிச்சீங்க. அம்மாவுக்கு கன்வின்ஸ் பண்ணது நீங்க தான்? ஆமா. ஓகே. எனக்கு வந்து பயம் இருந்ததுன்னா, ஈரோடுல எடுத்து கிளைமேட்டுக்கான ஒத்து வருமானு புது இடம் வேறன்றது இருந்தது. அதனால எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. நம்ம ஊர்லயே மாடு இருந்தது, அதே படம். ஆனா இவனுடைய சேமிப்பு வச்சுதான் இப்ப வந்து இதை எடுத்துருக்கு. அப்படியா? தம்பி தான் வாங்குறாரு? ஆமாண்ணா. ஓகே, நீங்க கொடுத்த பாக்கெட் மேலாம் சேர்த்து வச்சு வாங்குறாரு? சரிங்க. ஸோ அவர் அந்த அளவுக்கு ஆர்வமா கொண்டு வந்திருக்காரு. வீடியோ எப்படி ரெகுலரா பாப்பீங்களா? ரெகுலரா பாப்பேன். என்ன பிடிங்க அவர்கிட்ட? ஹாஸ்டல்ல இருக்கான். வந்து சாட்டர்டே வருவான். வந்தோடனே அண்ணனோட வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கம்மா அப்படின்னுட்டே இருப்பான். சரிங்க, சரி. என்ன பிடிங்க அவர் வீடியோல? அண்ணனே பிடிக்கும். அண்ணன் பேசுறது எல்லாமே பிடிக்கும். சரிங்க, எல்லாம் பிடிச்சி அந்த அளவுக்கு ரசிச்சு பார்த்து உங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. நம்ம அண்ணன் வந்து ஈரோட்ல இருக்காங்க, பிசினஸ் பண்றாங்க, கூட பண்ணவங்க. அவங்க மூலமா தான் நம்ம வந்திருக்கோம். ஓகே. ஸோ அவரு சொன்னாரு, அவர் உங்களை கூப்பிட்டு வந்தாரு. ஸோ அவர் வீடியோ உள்ள வர விரும்பல. சரி. திருப்தியா போறீங்க? ஓகேண்ணா. ஓகே, நன்றி. ஏன்னா வந்து ஒரு படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு சேமிப்பெல்லாம் வச்சு மாடு வாங்கிறீங்க.
ஸோ நல்லா பண்ணுங்க, ஆ. அடுத்தடுத்து நல்லா பெரிய அளவு கொண்டு வாங்க. கண்டிப்பா. ஓகே, அடுத்தடுத்து உங்களை பார்க்கணும் சந்தையில். கண்டிப்பாண்ணா. ஓகே, நன்றிங்க நன்றிண்ணா. தேங்க்ஸ். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். எங்கேருந்து வரீங்க? வேலூர். வேலூர்லேருந்து வரீங்க. ஆ. ஸோ 2 மாடு பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்ல எடுத்திருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. ஸோ கேட்டு வந்தது ஹெச்எஃப்ஆ எப்படிங்க? ஹெச்எப் தான் கேட்டு வந்தது. ஏன்னா இப்போ வேலூர் அப்படின்னாலே நம்ம வெயில் அதிகமாக இருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ நீங்கள் ஃபார்ம் டைப் போகிறீங்களா அப்படிங்க? இல்லை ப்ரோ, ஏற்கனவே 2 இருக்குது வீட்டில். அது கூட இன்னும் 2 சேர்த்து இருக்கட்டான்னு எடுத்துருக்கு. ஸோ அந்த 2 மாடு செட் ஆகிருந்தது, செட் ஆயிருக்கு. அதனால ஹெச்எஃப் போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆமாம் ப்ரோ. சரிங்க. ஸோ இந்த குவாலிட்டியில் அங்கே இருக்கா எப்படிங்க? இதோட அது கொஞ்சம் கிராஸ் பிரீடு, இது ஒரிஜினலாக இருக்குது. ஓகே, இங்கே இருக்கிறதோட அது கம்மி தான். ஆமாம், அது கம்மி தான். சரிங்க. இப்போ இந்த செலெக்ஷன்லாம் எப்படி பண்ணாருங்க? அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா எடுத்து கொடுத்தாரு. அதெல்லாம் எந்த தப்பும் இல்லை, கரெக்டாக இருக்குது. சரிங்க. எத்தனாவது இது மாதிரி வாங்கிருக்கீங்க மாடு? தலையத்து தான் ப்ரோ வாங்கியிருக்கு. ரெண்டுமே? ரெண்டுமே. ஸோ மடி ஒன்றும் வைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் டைம் இருக்குது. இன்னும் எத்தனை நாளில் கண்ணு போடுன்னு சொல்லியிருக்காருங்க? இது இன்னொரு 10 நாள் ஆகும். இது 10 நாள்? அது மிச்சமாக இன்னொரு 15 நாள் பிடிக்கும் ப்ரோ. அது 15-20 நாள் கூட ஆகும் போல. ஆகும். ஏன்னா மடி இன்னும் இருக்கு. ஆமாம். லூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், மடி லூஸு. சரிங்க. ஸோ கேட்டது நீங்கள் லேட்டாக போடுற மாதிரி கேட்டிங்களா? ஆமாம் ப்ரோ. நம்மகிட்ட போயிட்டு கிளைமேட் அடாப்ட் ஆகணும்ல, கொஞ்சம் பிளேஸ் எல்லாம் செட் ஆகணும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டு தான் எடுத்துருக்கு. ஓகே, நீங்கள் கேட்ட மாதிரி அவரும் பண்ணி கொடுத்துட்டாரு. ஓகே ஓகே, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. எத்தனை டைம் கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. மெயின் அதுதான். ஓகே, ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. சரி, இன்னைக்கு சந்தைக்கு நேரமாக வந்திருப்பீங்க. நேரமாக தான் வந்தோம். மாடு வரத்துலாம் எப்படி இருந்துச்சுங்க? ஜாஸ்தியாகவே இருக்கு. நல்லா இருக்கு மாடுங்க. எடுக்கிறவங்களும் வந்து நல்லா நம்பிக்கையாக எடுக்கலாம். நம்பிக்கையாக எடுத்துறாரு அண்ணன் பேசி. ஸோ புதுசாக ஆரம்பிக்கிறவங்க தைரியமாக எடுக்கலாம் ப்ரோ. தைரியமாக எடுக்கலாம், அதில் எந்த குறையும் இல்லை. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இவர்கிட்ட வாங்குறீங்க? ஆமாம் ப்ரோ. ஓகே, ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ நல்லா பண்ணுறீங்க? நாங்கள் ஃபாலோ பண்ணுறது நான் மொபைல் எந்தத்துலேருந்தே பண்ணியிருக்கேன். வரணும்னு ஒரு ஆசை, இப்போ தான் வந்திருக்கேன். சரிங்க, திருப்தியாக முடிஞ்சு. ஸோ அடுத்தடுத்து உங்களை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ப்ரோ. மாடு வாங்கினா இங்கே வரலாம். கண்டிப்பாக. ஓகே, நன்றிங்க. நன்றி. ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாடு பார்க்குறோம். ஆமாங்கண்ணா. எந்த ஊர் போகுதுண்ணா? 3 மாடு கர்நாடகா போகுதுண்ணா. கர்நாடகா? ஆமாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. ஆமாங்கண்ணா. சொல்லுண்ணா. அண்ணா ஃபார்ம் டைப்பு ஒரு 10 மாடு கேட்டு வந்திருந்தாங்க. சரிங்க. 3 மாடு தான் எடுத்து கொடுத்துருக்கோம். 3 மாடு தான்? ஆமாங்கண்ணா. ஏன்னா 10 மாடு இடத்துல 3 ஹெவி சைஸ்ல கேட்டிருந்தாங்கண்ணா. ஒரு 25 லிட்டர் கெப்பாசிட்டில பிரீட் மாடா கேட்டிருந்தாங்க. 3மே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும்ண்ணா மாடு. 3மே மொட்டை டைப்ல, 3மே 2ஆம் நீத்து மாடு. ஆவரேஜா ஒரு 20 லிட்டருக்கு மேல கறக்கும்ண்ணா. சரிங்கண்ணா. ஸோ 3மே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை வட்டை கூட ஒரே மாதிரி இருக்கு. கண்டிப்பா ஒரே மாதிரி இருக்குண்ணா. மாட்டை ஓட்டுற பாருங்க. 3மே நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா. ஹெவி சைஸான மாடுங்கண்ணா 3மே. ஸோ கரண்டாக்கு ஏற்ற மாதிரியே இருக்கு மாடு. கண்டிப்பா அவங்க கிளைமேட்டுக்கு அடாப்டேஷன் ஆயிரும். கறவையும் ஃபெயிலியர் ஆகாதுண்ணா. ஃபெயிலியர் ஆகாது? ಆಮಾಂಗ. சரிங்க. ಸೊ ಕಸ್ಟಮರ್ ಬೇಸುಮಾ பேசிலாம்ண்ணா. ಸರ್ ನಮಸ್ತೆ. ನಮ್ಮ ಹೆಸರು ಸಂದೀಪ್ ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾವು ಪಾಂಡವಪುರ, ಮೈಸೂರು, ಮಂಡ್ಯ ಡಿಸ್ಟಿಕ್ಕು. ನಾವು ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 1-1.5 ವರ್ಷದಿಂದ ಗೌತಮಣ್ಣನ ಯೂಟ್ಯೂಬ್ ಫಾಲೋವರ್ಸು. ಮತ್ತೆ ನನ್ನ ಕಸಿನ್ನು ಅವ್ರು ಸಿಂಗಾಪುರಲ್ಲಿದ್ದಾರೆ. ಅವರು ಇವ್ರ ದೊಡ್ಡ ಫ್ಯಾನು. ಪ್ರತಿ ವಾರ ಇವ್ರದ್ದು ವಿಡಿಯೋ ನೋಡ್ತಾರೆ, ಕಳಿಸ್ತಾರೆ. ನೋಡ್ಕೊಂಡು ಬಂದ್ವಿ. ಒಳ್ಳೆ ಹಸುಗಳು ತಗೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ನಮಗೆ ತುಂಬಾ ತೃಪ್ತಿಯಾಗಿದೆ. ಮತ್ತೆ ನಮಗೆ ಬೇಕಾದ ರೇಟಲ್ಲಿ ಹಸುಗಳು ತಗೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅದು ಸಿಂಗಾಪುರ್ಲಿ ಉங்க ಫ್ಯಾನ್? ಸಿಂಗಾಪುರಲ್ಲಿ ನನ್ನ ಕಸಿನ್ ಒಬ್ರು ಇದ್ದಾರೆ. ಅವರು ಗೌತಮಣ್ಣನ ದೊಡ್ಡ ಫ್ಯಾನ್. ಅವ್ರು ಪ್ರತಿ ವಾರ ಇವ್ರದ್ದು ವಿಡಿಯೋ ನಾನು ನೋಡಿಲ್ಲ ಅಂದ್ರು ಅವ್ರು ನನ್ ಕಳಿಸ್ತಿರ್ತಾರೆ. அதாவது இவ்வளவு நாள் தமிழ்நாட்டில் வரைக்கும் ஃபேன் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இன்டர்நேஷனல்னா? நம்ம நேஷனல் இல்லை இன்டர்நேஷனல் இல்லை, நம்ம பொருள் அப்படி இருக்கு. அதாவது எல்லா இடத்துலையும் நம்மளை பார்க்குறாங்கன்னு சொல்ல. கண்டிப்பா பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ வெளிநாட்டில் இருக்க தமிழ் மக்களாக இருக்கட்டும், கண்டிப்பா கன்னடாவாக இருக்கட்டும், கேரளா பீப்புளாக இருக்கட்டும். ஆமாங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போகும். கண்டிப்பாண்ணா. ஸோ மாடு வாங்கணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பா. ஸோ தேடும் போதும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து முதன்மையாக வரும். நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணிட்டே இருக்கணும். தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம். ரெகுலரா மாடு எடுக்கிறோம். எல்லா பக்கமும் மாடு எடுக்கிறோம். கஸ்டமரையும் நம்ம நிக்க வச்சு பேசுறோம். கர்நாடகா குவாலிட்டி மாடு எடுத்து கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்க பேசுறத கஸ்டமர் அதிகமா பேசிடுறாங்க. கண்டிப்பாண்ணா. ஸோ அதனால எல்லா இடத்துலயும் தெரிய வரும். நம்ம எல்லாத்துலயும் பேசலாம்ண்ணா. ஏன்னா கஸ்டமர் வாங்கிட்டு போனா அவங்க திருப்பதி கஸ்டமர் பேசினாதான் இன்னொரு கஸ்டமர் வருவாங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. ஸோ நம்ம என்ன வேணா சொல்லிக்கலாம். மாடை நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். மாட்டை வர்ணிக்கலாம். மாடு தங்கன்னு கூட சொல்லலாம், டைமண்ட்னு கூட சொல்லலாம். ஆனா கஸ்டமர் வாங்கிட்டு போற கஸ்டமர் பேசணும். ஓகே, கஸ்டமர் வந்து திருப்தியா சொல்றாங்க. கண்டிப்பா. அதனால தான் நம்ம இன்னி வரைக்கும் நம்ம நிக்கிற முடியும். கண்டிப்பாண்ணா. கண்டிப்பா. இதுல எவ்வளவு வியாபாரிகள் இருந்தாலும் கண்டிப்பா நம்மள தேடி வரதுக்கு தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கோம். நம்ம வாங்குற மாடு மட்டும் தான் காமிப்போம். அனாவசியமா அடுத்தவங்க மாடு நம்ம காமிக்கவே மாட்டோம். நம்ம வரப்போற கஸ்டமரையும் நம்ம நிக்க வச்சு அவங்க திருப்திகரமா கஸ்டமரே தான் பேசுவாங்க. நம்ம சொல்லி கொடுத்தோம் ஏதோ ஒண்ணு நம்ம பண்றதே கிடையாது. ஓகே, அது ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா. வாங்குற மாட்டை வீடியோ போடணும். வாங்குற மாட்டை வீடியோ போடணும். வாங்குற கஸ்டமர் பேச வைக்கணும்.
பேச வைக்கணும். அதுதான் மெயின். ஸோ ஓகே, ஸோ அதான் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாண்ணா. ஸோ கஸ்டமர் ஹாப்பி. கண்டிப்பா. ஸோ கருணாக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 3 தெளிவாக எடுத்து கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாண்ணா. ஸோ கறவையில் எப்படின்னா இருக்கும்? 3 நல்ல குவாலிட்டியான மாடுன்னா ஒரு 20 நாள் டைம் இருக்குண்ணா. எதுவுமே நாளைக்கு கண்ணு போடாது. எல்லாம் 20 நாள் டைம் இருக்கு. ஆவரேஜா அவங்க கிளைமேட்டுக்கு போய் அடாப்டேஷன் ஆகிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். 3மே மொட்டையில் அமைச்சு கொடுத்துருக்கோம். 3மே 6 பல்லுங்கண்ணா. 3 6 பல்லு. 3மே செகண்ட் லாக்டேஷன். செகண்ட் லாக்டேஷன். ஆமாண்ணா. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு தாங்கும். கண்டிப்பா வச்சுக்கலாம்ண்ணா. கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணா ஒரு 4-5 கண்ணு கூட வச்சுக்கலாம். ஓகே, கண்டிப்பா. ஸோ கஸ்டமர் ஹாப்பி. மாடு கொடுத்துலாமா? கொடுத்துலாம்ண்ணா. சாமி கடவுள் ஆண்டோட கொடுக்குறத பரமாத்மா உள்ளே இருப்பேக்கும். சரிண்ணா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மாடும் பார்த்துட்டோம். ஆமாங்கண்ணா. ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி தெரியுறாங்க. ஆமாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இன்னும் கிளம்பாம இருக்காங்க. கண்டிப்பாண்ணா. ஸோ நேரம் ஆகிட்டே இருக்கு. ஆமாங்க. ஸோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முடிச்சலாம்ண்ணா. ஸோ இன்னைக்கு ஓவரால் எப்படி போச்சுண்ணா? பரவாயில்லைங்கண்ணா. பரவாயில்ல. வந்த கஸ்டமருக்கு சிம்பிளா திருப்தியா சொல்லிட்டீங்களா? இவ்வளோ பண்ணிட்டு சிம்பிளா சொல்லிட்டீங்களா? வந்த கஸ்டமருக்கு திருப்தியா மாடு எடுத்து கொடுத்து திருப்தியா. ஸோ அதுதான் நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா. ஸோ அடுத்தடுத்த வாரங்கள்லையும் பார்க்கலாங்க. ஸோ இதே சர்வீஸை நம்ம தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணலாங்கண்ணா. நன்றிண்ணா. கண்டிப்பா.